முதல் கதை. தலைப்பு அழகு. மாபெரும் சந்தை. அம்மாவை தொலைத்து விட்டாள் ஒரு சிறுமி. பதறி அழுதாள், தேடி அலைந்தாள். கார் சக்கரத்தில் சிக்க இருந்தவளை காப்பாற்றி விசாரித்தார் போலீஸ் அதிகாரி. உன் பெயர் என்னம்மா? அச்சிறுமி அமைதி. உனக்கு ஐஸ்கிரீம் வேண்டுமா? அச்சிறுமி அமைதி. பொம்மை வேண்டுமா? அச்சிறுமி அமைதி. சாக்லேட் வாங்கி தரட்டா? அச்சிறுமி அமைதி. உனக்கு என்னதான் வேண்டும்? சொல்லித் தொலை என்றார் போலீஸ் அதிகாரி. மலர்வாய் திறந்தாள். எனக்கு அம்மாதான் வேணும். அம்மா அம்மா என்றாள். சரி, அம்மாவிடம் அழைத்துப் போகிறேன். அம்மா எப்படி இருப்பா சொல்லு. பூவிகை அகல விழித்து சொன்னாள். என் அம்மா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. சரி வா, கண்டுபிடிப்போம். ஜீப்பில் ஏறி சந்தையை சுற்றி வந்தனர். கூட்டத்தில் அழகான தலைமுடி, சிவந்த நிறம், அழகு வடிவம் கொண்ட ஒரு பெண் எதையோ தேடியவாறு அலைந்தாள். இதுதான் உன் அம்மாவா என்றார் போலீஸ் அதிகாரி. இல்ல, எங்க அம்மா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க என்றாள் அச்சிறுமி. தேடுதல் தொடர்ந்தது. சந்தையில் அலைந்த அனைத்து அழகான பெண்களையும் இது என் அம்மா இல்லை என்று சாதித்தாள். தேடுதலை நிறுத்தும் நேரம். கூட்டத்தில் ஒரு பெண்ணை அச்சிறுமியே கண்டாள். கண்ட வேகத்தில் தாவி பறந்தோடினாள். அதிகாரியிடம் இழுத்து வந்தாள். அதிகாரி அப்பெண்ணை உற்று பார்த்தார். கரிய நிறம், பரட்டை தலை, குழி விழுந்த கன்னம், சரியாக வாரப்படாத தலை, பூ விழுந்த வலது கண், முதட்டை துருக்கிய இரு பற்கள். ஆவலாய் அருகில் அழைத்து வந்தாள் சிறுமி. கட்டி அணைத்தபடி அதிகாரியிடம் சொன்னாள், இதுதான் என் அழகான அம்மா. சிந்தனை. அங்கத்தின் அழகெல்லாம் அழகல்ல, மழலைக்கு அகத்தின் அழகே அழகு. இரண்டாம் கதை. தலைப்பு அதிர்ஷ்டமீன். நிலத்தை உழுது பயிரிட்டு வளமாய் வாழ்ந்தான் அந்தோணி. தாஸுக்கு அது பொறுக்கவில்லை. தாஸ் பரிசு ஒன்றை வழங்கி சொன்னான், அந்தோணி, வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறாய்? இதோ ஒரு தங்க மீன், என் பரிசாக வைத்துக்கொள். அந்தோணி, இதில் அப்படி என்ன சிறப்பு? தாஸ், என்ன அப்படி கேட்டுவிட்டாய்? இது சாதாரண தங்க மீன் அல்ல, மந்திர மீன். இதை வளர்த்து வா. இது வளர்ந்து பெரியதாகி தானாக சாகும்போது அப்படியே தங்கமாய் மாறிப்போகும். அப்புறம் என்ன, நீ கோடீஸ்வரன்தான். நம்பிய அந்தோணி உழைப்பை மறந்தான். அந்த மீனை சிறிய தொட்டியில் விட்டு அருகிலேயே தவம் கிடந்தான். கொஞ்சம் பெரியதானது. பெரிய தொட்டியில் விட்டான். இன்னும் பெரியதாக விரும்பினான். நிலத்தை விற்றான். சிறிய குளம் கட்டி அதில் விட்டான். நாள்கள் நகர்ந்தன. வழியில் போன யாரோ உசுப்பி விட்டார்கள். குளம் பெரியதாக இருந்தால்தானே மீன் பெரியதாக வளரும். இருக்கும் மீத சொத்துக்களை விற்று பெரிய குளம் வெட்டி அந்த அதிர்ஷ்ட மீனை அதில் விட்டான். அருகிலேயே குடிசை போட்டு காவல் காத்தான். தங்கமாகும் மீனுக்காக வருட கணக்கில் காத்திருந்தான். வறுமையில் வாட ஆரம்பித்தான். இருப்பினும் தனக்குள் சொல்லிக்கொண்டான், இந்த மீன் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். அதன் சாவே என் வாழ்வு என்றான். மீன் பெரியதாகிக் கொண்டே போனது. செத்த பாடில்லை. அவனும் வயதாகிக் கொண்டே போனான். வாழ்ந்த பாடில்லை. வறுமையின் உச்சத்தை அடைந்தான். ஒரு நாள் தங்கமீன் சாகும் முன் அவன் செத்தே போனான். சாகும் வரையில் எதிரியின் சூழ்ச்சியை அவன் அறியவே இல்லை. ஏனெனில் அவன் பரிசாக தந்தது மந்திர தங்கமீன் அல்ல, ஒரு சுறாமீன். சிந்தனை. நண்பனே யோசனை சொன்னாலும் சந்தேகப்படு. சீர்தூக்கு, செயல்படு. மூன்றாம் கதை. தலைப்பு அக்கறை பச்சை. நிலவை தொட்டுவிட்டு திரும்பினர் மனிதர்கள். பூமிக்கு வந்ததும் நிபுணர்கள் சூழ்ந்து கொண்டனர். நிலவிலிருந்து பூமியை பார்த்தீர்களா? எப்படி இருந்தது என்று கேட்டனர். அங்கிருந்து பூமியை பார்த்தோம். என்ன அழகு தெரியுமா என்று கூறினார். பூமி நிலவை விட 8 மடங்கு பெரியதாயிருந்தது. நிலவை விட 10 மடங்கு ஒளி வீசியது என்றனர். நிபுணர்கள் கேட்டனர், சரி, நிலவு எப்படி இருந்தது? விவரித்தனர். ஆனால் நிலவு இந்த பூமியைப் போல படு சாதாரணமாக இருந்தது. சிந்தனை. பூமி அழகு என்று சொல்ல நிலவுக்கு போக வேண்டியிருக்கிறது. நான்காம் கதை. தலைப்பு அறியாமை. கிரேக்க நாட்டில் ஒரு பெரிய ஆய்வு நடந்தது. உலகின் மிக பெரிய அறிவாளி யார் என்று. எல்லோரும் ஒத்த குரலில் சொன்னார்கள்,
சாக்ரட்டிஸ் என்று. செய்தி சாக்ரட்டிஸுக்கு எட்டியது. தான் உண்மையிலேயே ஒரு அறிவாளிதானா என்று கண்டுபிடிக்க விரும்பினார். உலகின் இதர அறிவாளிகளை சந்தித்து பேசினார். தெளிவானார். அதில் ஒரு அறிவாளி கேட்டார், உங்கள் அறிவின் ரகசியம் என்ன என்று. எப்படி நீங்கள் அனைத்தும் அறிந்தவராக இருக்கிறீர்கள் என்று. அடக்கத்துடன் சொன்னார் சாக்ரட்டிஸ், மற்றவர்கள் தங்களுக்கு என்னென்ன தெரியும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நானோ எனக்கு என்னென்ன தெரியாது என்று தெரிந்து வைத்திருக்கிறேன். அதுவே என் அறிவின் ரகசியம் என்று கூறினார். சிந்தனை. உன் ஒவ்வொரு கேள்வியிலும் அறிவும் அறியாமையும் உண்டு. அறியாமை என்பது தெரியாமை அல்ல, தெரிந்து கொள்ள முயலாமையே. 5ஆம் கதை. தலைப்பு அன்றாட பணி. சந்நியாசம் மேற்கொண்டார் ஒருவர். பெற்றோர், மனைவி, மக்களை துறந்தார். ஏதாவது ஒரு வரம் கிடைக்கும் என காட்டில் கடுந்தவம் புரிந்தார். வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் நகர்ந்தன. ஒரு நாள் தவநிலையில் இருந்தபோது மரத்தின் மேல் கொக்கு ஒன்று அமர சருகு ஒன்று அசைந்தாடி அவர் தலைமேல் விழுந்தது. தவம் கலைந்தது. கோபத்தில் கொக்கை வெறித்து பார்த்தார். வெறித்த வேகத்தில் கரகரவென்று கருகி விழுந்தது கொக்கு. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தார். ஆஹா, நான் சுட்டெரிக்கும் வரம் பெற்றேன் என்று. தவத்தை கலைத்து ஊருக்குள் சென்றார். ஒரு வீட்டுக்கு வெளியே நின்று அன்னதானம் யாசித்தார். உள்ளே இருந்து ஆள் வரவில்லை, குரல் மட்டுமே வந்தது. கொஞ்சம் காத்திருங்கள், குழந்தைகளுக்கு சோறு போட்டுவிட்டு வருகிறேன் என்று. கோபமானார் முனிவர். தனக்குள் சொல்லிக் கொண்டார், என்னையே காத்திருக்க சொல்கிறாயா? வெளியே வா, உன்னை சுட்டிருக்கிறேனா இல்லையா பார் என்று. உள்ளே இருந்து குரல் வந்தது. கொக்கென நினைத்தாயோ கொங்கணவா? முனிவரே, நீ சுட்டெரிக்க நான் கொக்குமில்லை, குருவியும் இல்லை. ஆச்சரியப்பட்டு போனார் முனிவர். நான் மனதுக்குள் நினைத்ததை தெரிந்து கொண்டாளே, அது எப்படி? சோற்றை எடுத்து கொண்டு வெளியே வரும்போது கேட்டார், மனதில் நினைப்பதை அறியும் வரத்தை நீ பெற்றதெப்படி? எங்கு தவம் இருந்தாய் என்று. முனிவருக்கு சோறு பரிமாறியபடி சொன்னால் அந்த அம்மையார், என் குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் கவனிப்பது என் கடமை. அதை செவ்வனே செய்து வந்தேன். தானாகவே வந்தது வரம். தொடர்ந்தாள். ஆனால் உன்னை போல் பெற்றோர், மனைவி, மக்களை தவிக்க விட்டுவிட்டு வரம் தேடி அலையவில்லை நான் என்று. சிந்தனை. துறவு. புறக்கணித்து போவதற்கல்ல, ஒதுக்கிவிட்டு ஓடுவதற்கல்ல, சாபமிட்டு திரிவதற்கல்ல, அருள் பாவித்து கூடி வாழ்வதற்கே.